வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் கூட ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குஸ்கா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணும்போது சிலருக்கு என்னாகும் அப்படின்னா அடி பிடிச்சிரும், அப்படி இல்லைன்னா ரொம்ப குழைவாக ஆகிற மாதிரியே ஆயிரும். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் குழைவாகவும் வராது. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அரிசி வேகாமல் இருக்கிறது இருக்கும். அந்த சேமியா மாதிரி நல்லா நீட்டு போக வராமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்போது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாசுமதி அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி நான் எப்படி பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவுறனோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தண்ணி கழுவி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி. முதல்ல இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு இலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 6 ஏலக்காய், 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, இந்த அளவுக்கு ஜாவித்ரி, ஒரு 5 கிராம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக 2 பச்சை மிளகாய். இதை அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது குக்கரை நீங்கள் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பிறகு ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கூட வரும். முக்கியமாக என்ன அப்படின்னா குக்கர் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ அது நல்லா வதங்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அதோட பச்சை வாசம் போனதுக்கு பிறகு கொத்தமல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம், அதை நம்ம சேர்த்துருவோம். இப்போ அதுவும் நல்லா பச்சை வாசம் போனதுக்கு பிறகு ஒரு சின்ன தக்காளி பழம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, மல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம், அந்த மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மல்லி நீங்கள் பொடியாக சேர்க்கலை, முழு மல்லியாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாசலெல்லாம் போய் நல்லா சுருளாக வதங்கணும். அதுக்கப்புறமா இதில் நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன். அதாவது முதல் பால் சேர்க்காமல் 2வது பால், முதல் பால் கெட்டி பால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு 2வது பால் மட்டும் நான் சேர்க்கிறேன். ஃபுல்லும் பால் கிடையாது, பாலும் தண்ணீரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்ததுனால 1க்கு 2 அப்படிங்கிற கணக்கில் 10 கப் அளவுக்கு நான் உங்களுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். அந்த தண்ணீரும் தேங்காய் பாலும் சேர்ந்த கலவை நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா நமக்கு கொதித்து வரணும்.
ஏற்கனவே நம்ம வந்து அரிசியை ஊற வச்சாச்சு. அது குறைந்தது உங்களுக்கு 20 நிமிடங்கள் நல்லா ஊறணும். ஊற வைக்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி சேமியா மாதிரி நல்லா நீட்டு பக்கம் உங்களுக்கு அந்த அரிசி வராது. எந்த அளவுக்கு நமக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தண்ணீரில் நல்லா ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த நீட்டு பக்கம் நல்லா உங்களுக்கு வரும். இப்போ இது உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த அளவு தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். எதுக்காக நான் 1 கப் அரிசிக்கு அந்த 2 கப் அளவு தண்ணீர் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பாலில் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலுக்கு பதிலாக. ஆனால் தேங்காய் பாலில் நம்ம இந்த 2வது பாலில் எடுத்து நம்ம செய்கிறப்போ ரொம்ப கூடுதலான டேஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா ரெடி பண்ணும்போதும் நம்ம உப்பு போட்டிருப்போம். இப்போது ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கூட நம்ம தண்ணீர் இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு இந்த தான் நீங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒன்று. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம், அதை நெய்யில் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த தண்ணீர் கொஞ்சம் உங்களுக்கு வற்றி வரும். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் மூடி போட்டு மூடி சிம்மில் விட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு அப்படியே உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ நீங்கள் உப்பு போட்டு உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பாசுமதி அரிசி நம்ம போடும்போது உப்பு கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கு இருக்கணும். ரொம்பவே பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் உங்களுக்கு இருக்குது. நான் இதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் 1 கப் அளவு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவு தண்ணீர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் தண்ணீர் ஊற்றி கொதித்த உடனே நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கல. கொஞ்சம் தண்ணீர் வற்றுனதுக்கு பிறகு தான் நம்ம மூடி போட்டு மூடி அதுக்கப்புறம் வெயிட் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிட்ட நம்ம வச்சுருப்போம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி இல்லை, உங்களுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு உடனே நீங்கள் மூடுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.